உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாதத்துல இறுதி கட்ட 30 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் குரு பகவான் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சியாகி போறார். வக்ரத்தன்மையோட தான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல முதல் பாதியில கிரகங்கள் விருச்சிக ராசியில இருந்தாலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனுர் ராசியான அந்த பாக்கியஸ்தானத்துலதான் இருக்க போகுது எல்லா கிரகங்களுமே. இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த இறுதி கட்ட இந்த 30 நாட்கள்ல நம்ம நிறைய ஒரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருப்போம். ஏன்னா 2025 தொடக்கத்திலேயே சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. நிறைய பேருக்கு அது சில இது நடக்காம போயிருந்திருக்கலாம். இது இவர்களினுடைய சுய ஜாதக திசாபுத்தியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். பட் கோச்சார நிலவரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த மாதம் எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம், எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இந்த பதிவினுடைய கடைசியில நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த இறுதி கட்ட இந்த 30 நாட்கள்ல இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே அந்த குரு சஞ்சாரம் செய்ய போறார். அந்த ஜென்ம குரு அப்படின்றது கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப மன நெருடல், தேவையில்லாத அவமானங்கள், திடீர்னு ஒரு வேலை இழப்புகள், இது எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பீங்க. இப்ப ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். திரும்பியும் குரு சஞ்சாரம் செய்யும் போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த மாதம் அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட அதிக அளவு நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யாமலே அப்படியே பெண்டிங்லயே வச்சிருந்திருப்பீங்க. ஒரு இஎம்ஐ லோன் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு அந்த பெண்டிங்கா வச்சிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாங்க. இதனால வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப திறமை படைத்தவர்களாக இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுக்கு இன்டர்வியூ பெரிய அளவுல சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஓவர் நாலேஜ் நமக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியாக தான் அலுவலகத்துல இருக்கும்போது இவர்களினுடைய அதிக திறமையான ஒரு விஷயம் இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. இந்த காலகட்டம் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். உங்களுடைய அலுவலகம் சம்பந்தமாகவோ இல்ல பிசினஸ் ரீதியாகவோ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நீண்ட தூர பயணங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இருக்கும். இதனால கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் 2025 கடைசி ஒரு மாதம் இருக்க போது. இதனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படி ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு உயர்ந்த ஒரு உயர்ந்த ஒரு பதவி, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அலுவலக ரீதியாக போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கவும், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு, பிசினஸ் ஆக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிறைய அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பெரிய பெரிய இடத்துல, அதாவது ரிலையன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதானி பவர், இந்த மாதிரியான பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது பெரிய அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிறைய ஒரு அலைச்சல்கள் அதிகமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதே சமயத்துல அந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒரு எக்ஸிகியூட்டிவா இருந்து அடுத்த கட்ட ஒரு பொசிஷன், அடுத்த கட்ட ஒரு பொசிஷன், இப்படி ஒவ்வொரு பொசிஷனையும் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல மொத்தத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து தனக்கான சில உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரியாகலாம் அவர்களை விட்டு வெளியில போகாமலேயே இருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து இவர்கள் தன்னுடைய உயர்வுக்காக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய அலுவலக ரீதியான தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் விஷயங்களுக்காக சில வளர்ச்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு. அது எல்லாமே இந்த மாதம் நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகப்படி சர்வதோஷமோ, குடும்ப தோஷமோ, மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியான அந்த திருமண தடைகளை உருவாக்குவதற்கு உண்டான தடைகள் இருந்தது, தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தியை பெற்று அதிலிருந்து தடைகளை அகற்றி உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள், ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமா வேலை செய்யறீங்க அப்படின்னா அங்க பார்ட் டைம் ஒரு பெர்மனண்டா ஜாப் மாறுறதுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு. இங்க இந்தியால இருக்கக்கூடியவர்கள் ஒரு வயதானதுக்கு அப்புறமும் ஒரு 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, ஆனாலும் எனக்கு நிறைய நாலேஜ் அப்படின்றது இருக்கு. இப்போ இடையில பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா முழுமையாக அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதங்களாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களினுடைய திறமைக்கும் நாலேஜுக்கும் தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அவர்களினுடைய வேலையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது. அது நீங்குவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சாதாரணமா பேசிருப்பாங்க, அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சினால ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது திருமண உறவுகளை முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு கூட போயிருந்திருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நீங்க சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது, இந்த சுவாமி மலை முருகனுக்கு பேரே பாத்தீங்கன்னா ஞான முருகன் தான். இந்த சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை
பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்களும் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுடைய வேலையில கிடைப்பதற்கு உண்டான நேரமாகவும், தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். இந்த சுவாமிமலை முருகனை பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 5 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த புதன்கிழமை அன்னைக்கு 5 தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, இப்ப நம்ம இந்த 5 தீபம்ன்றது உங்களுடைய அலுவலகத்துக்கு தேவையான அங்கீகாரம், உங்களுடைய நாலேஜுக்கு தேவையான உயர் பதவி, இதுக்கு உண்டான ஒரு பரிகார ஒரு தெய்வ வழிபாடுதான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். இதே சுவாமிமலை முருகனுக்கு உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா நீங்க 7 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இப்படி உங்களுக்கு என்ன ஒரு தடைகள் இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்து அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதற்குண்டான தீப வழிபாடை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.